தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் கோவில்களை தரிசனம் பண்ணுறோம். முருகனது அடியார்களது சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானது கோவில், முருகன் குடிகொண்டிருக்கிற கோவில்னா எத்தனையோ ஆலயங்கள். நம்ம இந்த நிகழ்ச்சியில் நிறைய கோவில்களை பார்க்குறோம். எத்தனை கோவில்கள் இருந்தாலுமே நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு ஈர்ப்புனா என்ன, ஒரு மேக்னெட் வரை நம்மளை இழுக்கிறது, சுண்டி இழுக்கிறது ஒரே ஒரு கோவில். எந்த கோவில்? பழனி இல்லையா? நம்ம எல்லாருக்குமே பழனிக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு தனி ஆனந்தம். பழனி தண்டாயுதபாணி, பழனி முருகப்பெருமான், நவபாஷான திருமேனின்னு சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு நம்மையும் அறியாமல் வருகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரே மனுஷர் போகர் தான். ஒரே மனுஷர் போகர் தான் காரணம். பழனி தண்டாயுதபாணியை வணங்குகிற போது போகரை நினைக்காம நம்ம இருக்கக்கூடாது. போகரை நினைக்காம இருக்கவே கூடாது. போகர் தான் இந்த விக்கிரகத்தை வடித்த, இந்த சிலையை வடித்த. நவபாஷாணம், நவம்னா 9, பாஷாணம்னா விஷத்தன்மையுள்ள மூலிகைகள் அப்படின்னு அர்த்தம். இந்த மூலிகைகளை கொண்டு தான் ஒரு சாறு, அதெல்லாம் சாறுன்னு சொல்லுவாங்க. அந்த சாரை ஒரு வெப்பநிலைக்கு, அதாவது காற்று புகாமல் அதை ஒரு கெட்டித்தன்மைக்கு உட்படுத்தி அதன் பிறகு தான் அந்த விக்கிரகத்தை போகர் வெடித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த போகர் வெடித்த அந்த திருமேனி, பழனி தண்டாயுதபாணி திருமேனியை யோசிச்சு பாருங்களேன். ஒரு உளி வச்சு பண்ணினது போல் முருகப்பெருமானுடைய மூக்கு, வாய், காது, கை எல்லாமே இருக்கும். ஒரு உளி வச்சு பண்ண எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஆனால் இது உளி வச்சு பண்ணின விக்கிரகம் அல்ல. அப்படின்னு என்ன காரணம்? முருகப்பெருமானோட அருளோடு போகர் இந்த விக்கிரகத்தை வடித்த காரணத்தினால் முருகப்பெருமானே அதில் உறைந்திருக்கிறார். இந்த நவபாஷண திருமேனியை போகர் பண்ணினார்னா அதற்கு 3 பேர் காரணம். 3 பேர் காரணம். நம்மெல்லாம் இன்றைக்கி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பேர் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம், பேர் சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கோம். அப்படின்னா நம்ம சொல்லுவோம், நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன்னா என்னோடய அப்பா காரணம், என்னோடய குருநாதர் காரணம், நான் பழைய ஆஃபீஸில் வேலை செஞ்ச முதலாளி காரணம். நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம். இந்த நிலைக்கு இருக்கிறது யார் காரணம்னு சொல்லுவோம். போகர் இன்றைக்கும் பேசப்படுகிறார். இந்த பழனி தண்டாயுதபாணி விக்கிரகம் இன்றைக்கும் போற்றப்படுகிறது அப்படின்னா 3 பேர் காரணம். யார் 3 பேர்? போகருடைய இஷ்ட தெய்வம் புவனேஸ்வரி அம்மன், நம்பர் 1. இந்த அம்மா தான் காரணம், புவனேஸ்வரி அம்மன். 2வது முருகப்பெருமான், 3வது அகத்தியன். இந்த 3 பேரோட அருளோடத்தான் இந்த விக்கிரகத்தை போகர் பண்ணினார். இந்த நவபாஷாண திருமேனியை அப்படி தான் தயார் பண்ணினார். இந்த நவபாஷாண திருமேனி இருக்குது பார்த்தீங்களா, பழனி தண்டாயுதபாணி, இது போல் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒன்று பூம்பாறையில் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். குழந்தை வேலப்புறம் இதே போல் போகர் வெடித்த சிற்பம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பழனியில் என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னா, இந்த விக்கிரகத்தை பண்ண சொல்லி முருகப்பெருமானே சொல்லியிருக்கார், நம்பர் 1. 2வது, இவரோட இஷ்ட தெய்வம் சொன்ன பார்த்தீங்களா, புவனேஸ்வரி அம்மனும் இந்த உத்தரவை கொடுத்துருக்கார். இந்த மலைக்கு நீ போகணும், அங்கே முருகப்பெருமானுக்கு ஒரு திருவடிவத்தை வெடிக்கணும்னு புவனேஸ்வரி அம்மன் உத்தரவு கொடுத்துருக்கார். போகர் ஆகாய மார்க்கமாக பயணிக்கக்கூடியவர். நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆகாய மார்க்கமாக இவர் சீனாவுக்கு போனார். சீனாவில் பல நூல்களை எழுதினார். அங்கிருந்து பல மூலிகைகளை இங்கே கொண்டு வந்தார். இதெல்லாம் நமக்கு ஓரளவு படிச்சிருக்கோம். போகர் இங்கே வந்த பிறகு ஆகாய மார்க்கமாக பயணிக்கிற போது இந்த பழனியை பார்த்து பழனியில் இறங்குற, அப்போ தான் இந்த இடத்த பார்க்கிற. அதன் பிறகு தான் இந்த இடத்துல தான் இந்த விக்கிரகத்தை வைக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள உள்ளுணர்வு தோன்றி முருகப்பெருமான் அருளோடு தயார் பண்ணுறார். இந்த முருகப்பெருமானுக்கு என்னென்னா வெப்பம், இதெல்லாம் நவபாஷாணம் தானே, அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வெப்பத்தை வெளியிடக்கூடியது. முருகனுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம்.
எந்த இடத்துல நின்னாலும் பரவாயில்ல, சுவாமிக்கு பக்கத்தில் நிற்கணுங்கிறது கிடையாது. அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் எங்கே நின்னாலும் முருகப்பெருமானது கதிர் வீச்சுகள் உங்கள் மேலே படுமா. அந்த கதிர் வீச்சுகள் நம்ம மேலே படுறதுனால முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நவபாஷாணம். அதில் பார்த்திங்கன்னா பாதரசம், கந்தகம், இதெல்லாம் நவபாஷாணத்தில் 9 இதெல்லாம் வரும். இதுபோல் ஒவ்வொரு மூலப்பொருள் இருக்குது பார்த்திங்களா, 9 மூலப்பொருள் இருக்குது பார்த்திங்களா. அந்த 9 மூலப்பொருளும் ஒவ்வொன்றும் ஒரு கிரகத்திற்கு உண்டானதான். நவகிரகம் சொல்கிறோம். இது 9 நவபாஷாணம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு பாஷாணம். அப்படி இருக்கிறதுனால இந்த முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நவகிரகங்களோட அருளாசியை நமக்கு கிடைக்குமா. நீங்கள் தனியாக போய் ஒரு கிரக தேவதைக்காக நீங்கள் வழிபாடு பண்ணவே வேண்டாமா. அவ்வளவு சிறப்புகள் இந்த பழனி ஆலயத்தில் கிடைக்கிறது. இந்த நவபாஷாண திருமேனிக்கு அபிஷேகம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6 அபிஷேகம். 6 அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு அபிஷேகம் அது முடிஞ்ச பிறகு அந்த அபிஷேகம் எவ்வளோ நிமிஷம் தெரியுமா நடக்குமா, ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஒரு அபிஷேகம். முடிஞ்சோன்னே அடுத்து ஒரு அலங்காரம், அப்புறம் இன்னொரு அபிஷேகம், இப்படி நடந்துகிட்டே இருக்கும். இந்த அபிஷேகங்களில் பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர், பால் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதில் முருகப்பெருமானுடைய சிரசில் ஆரம்பித்து முருகப்பெருமானுடைய கால் வரைக்கும் படக்கூடிய அபிஷேகம் எது அப்படின்னா சந்தனம் சொல்கிறாங்க, பன்னீர் சொல்கிறாங்க. மிச்செல்லாம் சிரசில் வச்சு எடுத்துருவாங்க. மிச்செல்லாம் முழு அபிஷேகம் கிடையாது, சிரசில் வச்சு எடுத்துருவாங்களாம். அதனால தான் இந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த சந்தனம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சந்தனமானது அத்தனை வியாதிகளை குணமாக்க வல்லது. இந்த பழனி முருகப்பெருமான் தண்டாயுதபாணி சந்நிதியில் ராத்திரி நட சாத்துவாங்க. இந்த கோவில் காலையில் சுமார் 5 மணிக்கு திறப்பாங்க, ராத்திரி 10 மணிக்கு நட சாத்துவாங்க. பாருங்கள், முருகப்பெருமான் எவ்வளோ நேரம் நமக்காக அருள் புரிகிறார் பாருங்கள். இந்த நட சாத்துகிற போது அந்த முருகப்பெருமான் உச்சியில் சந்தனத்தை கொஞ்சம் வைப்பாங்களாம். ஏன்னா இந்த விக்கிரகம் வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அந்த வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, கட்டுப்படுத்தக்கூடியது சந்தனம். அந்த சந்தனத்தை சிரசில் வைப்பாங்க. அடுத்த நாள் காலையில் நட திறந்த உடனே அந்த சிரசில் வச்ச சந்தனத்தை எடுத்து ஒரு சின்ன ஒரு மிளகு சைஸ்க்கு பக்தர்களுக்கு கொடுப்பாங்களாம், பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை நம்ம கொஞ்சம் அதில் இத்தனோண்டு எடுத்து நம்ம வாயில் போட்டுவிட்டோம் அப்படின்னா எத்தகைய நோயும் அகன்று விடுமா. இது பழனியில் சிறப்பான ஒரு மருந்து. இது நமக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு மருந்து அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஃபார்மசிக்கு போய் வாங்கிறது மருந்து, ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாருன்னா அதுதான் மருந்து, நம்ம தானே மருந்துன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையான மருந்து எது தெரியுமா? உண்மையான மருந்துங்கிறது தெய்வங்களோட சந்நிதிகளில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிரசாதம் தான் மருந்து. இன்றைக்கி எப்படி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பெட்ரூமில் ஆகட்டும், வேறு அறைகளாகட்டும், நம்ம மருந்து, மாத்திரை, தைலம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருப்போம். உண்டா இல்லையா? எல்லா வீட்லேயும் வச்சுருப்போம். ஒருத்தர் வீட்டு பெட்ரூமில் பாருங்கள், தலைமாட்டில் வச்சுருப்பாங்க என்னென்ன தைலம், தலைவலிக்கா இந்த தைலம், வயிற்று வலிக்குதா இதை தடவிக்கலாம், கால் வலியா இதை தடவிக்கலாம், இந்த ஜெல்லை தடவிக்கலாம், எல்லாம் நம்ம வச்சுருப்போம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தைலம், மாத்திரை, மருந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்களா நமது முன்னோர்கள்? எல்லாமே பிரசாதம் தான். இது அந்த கோவில் விபூதி, இதை விட்டுவிட்டால் இது சரியாக போகும், இப்படி தான் வச்சுருந்தோம். இப்படி தான் எல்லாரும் நம்ம வாழ்ந்தோம். நமது முன்னோர்கள் வாழ்ந்தது அப்படி தான். ஆனால் காலங்கள் போக 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 இந்த பக்தியில் இருக்கிற நாட்டம் நமக்கு குறைஞ்சி நம்ம என்ன பண்ணுறோம், வைத்தியத்தின் பக்கம் போயிட்டோம், விபூதியை விட்டுட்டோம், சந்தனத்தை விட்டுட்டோம், சுவாமியோட அபிஷேக தீர்த்தத்தை விட்டுட்டோம். பழனி பாருங்கள், எத்தனையோ காலமாக இந்த பழனிக்கு எத்தனை பக்தர்கள் போலாமே, பிரசாதம் அப்படின்னா அங்கே இருக்கிற சந்தனம், அங்கே அபிஷேகம் பண்ணுற தீர்த்தம், அந்த முருகப்பெருமானுடைய விபூதி, இதுதான் பிரசாதம்.
இன்றைக்கி பழனிக்கு பாருங்கள் கூட்டம் எப்படி படையெடுக்கிறது. இன்றைக்கி உங்களால் அந்த படிகளில் நடந்து போக முடியறதா? இன்றைக்கி படிப்பாதையில் நடந்து போக முடியறதா? விஞ்சில் போகணுன்னு ஏற முடியறதா? எல்லாத்துக்கும் க்யூ இருக்குது, எல்லாத்துக்கும் கூட்டம் இருக்குது. இந்த படி பார்த்திங்கன்னா 600 சொச்சம் படி, 650க்கு மேலே படிகள் இருக்குது. இந்த படிகள் ஏற்படுத்துறது 1925. கரெக்டாக 100 வருஷம் ஆகுது. அப்போனா அதுக்கு முன்னாடி படி கிடையாது. மலைக்கு மேலே ஏறி தான் போகணும். மலைக்கு மேலே ஏறி போய் தான் முருகனை தரிசனம் பண்ணாங்க. அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது, மின்சாரம் கிடையாது. ஒரு மலைக்கு மேலே நடந்து போகிறீங்கன்னா சர்ப்பங்கள், பாம்புகள் வரலாம். ஒரு வெளிச்சம் குறைவாக இருக்கா, சில விலங்கினங்கள், சில பூச்சிகள், சில தொல்லைகள் நமக்கு இருக்கலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1925 அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாசாந்திர கிருத்திகை, ஒரு கிருத்திகை தினம்னா இன்றைக்கி எத்தனை பேர் கோவிலுக்கு வராங்கன்னு நம்ம பார்க்குறோம். எத்தனை பேர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண வராங்க, பிரார்த்தனையோடு வராங்க, காவடி கொண்டு வராங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு நடக்கிற அபிஷேகத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு வெறும் 100 பேர் தான் இருப்பாங்களாம். 100 பேர் தான் இருப்பாங்களாம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சாதாரண நாளுக்கே உங்களால் கோவிலுக்கு போக முடியறதா? பழனியில் போய் நிம்மதியாக தரிசனம் பண்ண முடியுதா? கூட்டம் அம்மருது இன்றைக்கி, அந்த அளவுக்கு கூட்டம் வருது இன்றைக்கி. அப்போ பார்த்திங்கன்னா வெறும் 100 பேர். இவங்க போயிட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு வெளிச்சம் குறையத்துக்குள்ளே கீழே வந்தாகணும். ஏன்னா வெளிச்சம் கிடையாது, கரண்ட்டு கிடையாது, வேறு வெளிச்சமும் ஏற்படுத்தி கொள்ள முடியாது. மலையிலேருந்து இறங்குற போது பாம்புகள் தொந்தரவு உண்டு. இதுக்கெல்லாம் பயந்து பக்தர்கள்ன்றது ரொம்ப கம்மியானது. வெளிச்சம் இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் மலைக்கு மேலே போவாங்க. இன்றைக்கி பாருங்கள், ராத்திரி 10 மணிக்கு நட சாத்துறாங்க. 10 மணி வரைக்கும் இருந்து அந்த முருகனுக்கு நடக்கிற அர்த்தஜாம பூஜை வரைக்கும் பார்த்த பிறகு கீழே இறங்கணும் அப்படின்னு நினைத்து முருகப்பெருமானை தரிசிக்க செல்கின்ற பக்தர்கள் அதிகம். இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி போகிறாங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில் சாது சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தரை பற்றி பார்த்தோம். சாது சுவாமிகள்னு பழனியில் இருந்தார். அவருடைய மடமானது கீழே கிரிவல பாதையில் இன்றைக்கும் இருக்குது. அங்கே நடக்கக்கூடிய அன்னதானங்கிறது அவ்வளவு விசேஷம். அந்த சுவாமிகள் காலையில் மலைக்கு போனார் அப்படின்னா முருகனுக்கு முன்னாடியே உட்காந்துருப்பாராம். காலையில் ஆரம்பித்து ராத்திரி நட சாத்தின பிறகு, அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு முருகனுக்கு நட சாத்தின பிறகு தான் அவர் கீழே இறங்குவாராம். அப்பேற்பட்ட முருகபக்தர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம், முருகனுக்கு முன்னாடி நிற்க முடியுதா? ஒரு 5 நிமிஷம் அந்த தண்டாயுதபாணியை பார்த்து, நவபாஷான முருகனை பார்த்து, அந்த முருகனுடைய பார்வை நம்ம மேலே விழணும்னு நினச்சி நம்ம நின்று உருகி நின்னோம் அப்படின்னா பிடிச்சி தள்ளிடுவாங்க. இன்றைக்கி இருக்க முடியாது. இன்றைக்கி ஆக காலங்கள் மாற 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 பக்தி முறை மாறுறது, எல்லாமே மாறுகிறது. அந்த காலத்தில் பக்தர்களே இல்லாமல் இருந்த காலம் அது. எந்த வசதியும் இல்லாமல் இருந்த காலம் அது. இன்றைக்கி எல்லா வசதியும் கிடச்சிடுச்சு. ஆனால் முருகனை ஆனந்தமாக நம்மால் தரிசனம் பண்ண முடியல, மலைக்கு மேலே நிற்க முடியல. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இத்தனை வழிமுறைகளை நமக்கு உருவாக்கி இப்பேற்பட்ட பக்திகளை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா போகரை நாம் எந்த ஒரு காலத்திலும் மறந்துவிடக்கூடாது. போகர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த முருகப்பெருமான் திருவடிவத்தை பழனியில் ஸ்தாபனம் பண்ணி நமக்கு கொடுத்த காரணத்தினால தான் இந்த முருகப்பெருமானை இந்த அளவுக்கு நாம் அனுபவிக்கிறோம். நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.